ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட எக்ஸ்ட்ரா கார்த்திக். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டில் வந்து நேற்று வந்து காமிச்சிருப்பேன். அந்த ஒரு ப்ளூ கலர் சாரீ தான் வந்து வேர் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாம் கேட்டீங்க, அதே ஒரு ப்ளூ கலரில் தான் ஷர்ட்டாக வந்து வேர் பண்ணுங்க அப்படின்னு. அந்த கலரில் தான் வந்து வேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது வந்து இந்த ப்ளவுஸுக்கு தான் வந்து நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். பார்த்தியா, இந்த ப்ளவுஸு தான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாமே ஒரு லுக்கில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம எப்பவுமே வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தான் வந்து வேர் பண்ணுவோம். அந்த ஒரு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் சாரிக்கு சூப்பராக இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. நீங்கள் எல்லோரும் நினைப்பேன், என்னப்பா சின்ன சாரிக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் வாயில் ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே மேட்சிங்காக போடணும். ஒருத்தவங்க நினைப்பாங்க, ஒருத்தவங்க கான்ட்ராஸ்ட்டாக போட்டாலும் அழகாக இருக்கணும் அப்படின்னு. இப்போலாம் நிறைய கான்ட்ராஸ்ட்டும் நிறையா வந்துருச்சு. ஆனால் இந்த ஃபுல் ஒயிட் ப்ளவுஸில் வந்து வேர் பண்ணும்போது ஒரு லுக்னஸ் வந்து நமக்கு வந்து நல்லா ஒரு அழகாக தெரியும். நான் வேர் பண்ணுறேன், அது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு ஃபுல்லாக எனக்கு எப்படி இருக்குது இந்த லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீட் வந்து நான் சுற்றுறதுக்கு முன்னாடியே நான் வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் இது நல்லா இந்த சாரீ அப்படின்னால கொஞ்சம் நல்லா அந்த கீழே வந்து பார்டர் லைன் வந்து நல்லா எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்கனால பூ டிசைன் கொடுத்தனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நல்லா அந்த பூனை கிளாத்துக்கு வந்து கீழே நல்லா இதாக இருக்கும், ஹெவியாக இழுக்குது. அண்ட் வேர் பண்ணுறது வந்து கம்ஃபர்டபுள். அது வந்து கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இந்த லென்த்து வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் நான் இதை வந்து ப்ளீட் எடுத்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு அழகாக ஒரு மூளை இருக்குது அப்படின்னு. இது தெரியுது உங்களுக்கு ஹிப் ஷேப் இது வந்து எப்படி அழகாக தான் இருக்குன்ட்டு. ஒவ்வொரு சாரீக்கு வந்து நம்ம வேர் பண்ணும்போது அந்த சாரீ லுக்கே வந்து நமக்கு வந்து நல்லா காட்டும். ப்ளீட்டுன்னு நம்ம கரெக்டாக பாருங்களேன். நார்மல் வந்து நான் ப்ளீட் எடுத்து எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்னஸ்ஸாக வந்து நமக்கு நல்லா அழகாக தெரியுது அப்படின்னு. ஒரு அந்த நல்ல அழகழகாக அடுக்காக அழகாக தெரியும் இந்த சாரீ லுக்ஸ் வந்து. பார்டர் வந்து பாருங்களேன், நல்லா அதில் வந்து ஒரு ஒயிட்டும் சொல்ல முடியாது, சாண்டிலும் சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரு மிக்சடில் இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். இந்த ப்ளூ கலருக்கு வந்து எந்த அளவுக்கு எடுப்பாக இருக்குமா அப்படின்னமோ நம்ம நினச்சிப்போம். பட் ஆனால் எவ்வளோ அழகாக தெரியும். அந்த ஃப்ளவர் டைப்பில் அவங்க கொடுத்தனால தான் வந்து இந்த சாரிக்கு ஒரு லுக்னஸ் வந்து நல்லா இருக்குது. நான் வந்து இதில் கொஞ்சம் சின்ன மடிப்பாக தான் நான் வச்சுக்கிறேன். கொஞ்சம் சின்ன மடிப்பாக கொஞ்சம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் போது இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு அழகாக தெரியும். அழகாக கொஞ்சம் இதாக இருக்கும். நான் வந்து அதில் வந்து ப்ளீட்டு சின்னதாக எடுத்துகிட்டு முந்தி இதுவுமே வந்து நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன். அந்த 80ஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு லுக்னஸ் வந்து நல்லா இதாக தெரியும். அண்ட் பார்ட்டிக்குமே வந்து இந்த மாதிரி வந்து வேர் பண்ணோம் அப்படின்னும்போது ப்ளவுஸ் வந்து நம்ம லுக்னஸ் வந்து நமக்கு நல்லா கொடுக்கும். ஓவராலாக வந்து சாரீ வந்து
நல்ல கிராண்ட் இருக்கும்போது ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக போட்டோம் அப்படின்னும் போது நமக்கு ஒரு லுக்னஸ் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஒரு லுக்னஸ் வந்து நல்லா கொடுக்கும். இது ஒரு அழகாக ஒரு பார்ட் இருக்குது. நம்ம அதுக்கு பார்ட் இருக்கும்போது நம்ம ரொம்ப லென்த்தாக வைக்காமல் ஷார்ட்டாக வச்சோன்னும் போது நம்ம லுக் வந்து அழகாக தெரியும். பாய்.